Hello friends, welcome to my channel Stocks and Investment தமிழ். இந்த வீடியோல கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போறோம். இந்த கம்பெனி 8%, 10%, 12% அளவுக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து டிவிடெண்ட் அறிவிச்சு இருந்திருக்காங்க. டிவிடெண்டும் கொடுத்திருக்காங்க. RHPல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பங்குகள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கிங் லைசன்ஸ் உள்ள கம்பெனியா இருக்காங்க. NBFCல இருந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா உயர்ந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் லோன்ஸ், MSME அண்ட் ட்ரேடிங் லோன்ஸ், மார்டேஜஸ் லோன்ஸ் தர கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021ல ரெவன்யூவா 557 கோடி, ப்ராஃபிட்டா 40 கோடி. 2022ல ரெவன்யூவா 632 கோடி, ப்ராஃபிட்டா 62 கோடி. 2023ல ரெவன்யூவா 725 கோடி, ப்ராஃபிட்டா 93 கோடி. இதே 6 months ஃபினான்ஷியல் 2024ல ரெவன்யூ 415 கோடி, ப்ராஃபிட் 54 கோடி அளவுக்கு இருக்கு. இவங்களோட மார்ஜின் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 28% மேல வச்சிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் 711 கோடியா இருக்கு. அசெட்ஸ் 8390 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 27.21 இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2023ல. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் 15.33% இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 178 ரூபீஸா இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 19.96% இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், யூகிடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட், இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெடா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் இவங்க பியர்ஸை வந்து பீட் பண்ணிருக்கு. இவங்களோட நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் பார்த்தீங்கன்னா இவங்க பியர்ஸை பீட் பண்ணிருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ்ல இவங்க வந்து தேர்ட் பெஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இருக்காங்க. ஓவராலா இவங்க பியர்ஸ் எல்லாமே மினிமம் 9ல இருந்து மேக்ஸிமம் 21 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இருக்காங்க. இது மார்ச் 31, 2023 டேட்டா இருக்கும் பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.18ல இருந்து 4.50 அளவுக்கு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 7th to 9th February 2024. ஐபிஓ பிரைஸ் 445 ரூபாயில இருந்து 468 ரூபாவா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 480 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 73 கோடி அளவுக்கு இருக்கு. ஐபிஓ சைஸ் 523 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 32 ஷேர் 14,976 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. அலாட்மெண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 12th February 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 13th February 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிக்மேட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 13th February 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கடந்த 3 வருஷத்தோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க எப்படி க்ரோ ஆயிருக்காங்க, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். கம்பெனியோட லோன் புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98.85%, 99.82% லோன் புக் வந்து செக்யூர் லோன் புக்கா இருக்கு. அதுலயும் 84.26% இல்ல 85.16% வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 months ஃபினான்ஷியல் 2024 எடுத்து பார்த்தாலும் சரி, இதே FY 2023 எடுத்து பார்த்தாலும் சரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஒரு கொலேட்டலுக்கு அகைன்ஸ்ட் செக்யூர்ட் லோன்ஸா வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட டிக்கெட் சைஸ் மட்டுமே வந்து 2.5 மில்லியனா இருக்கு. அதாவது 25 லட்சம் அளவுக்கு தான் வந்து இவங்க லோன் சைஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டுமே இவங்க லோன் புக்ல 62% இருந்து 67.80% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இவங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் இன்கம் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் பார்த்திருக்காங்க. முக்கியமா ஆவரேஜ் இன்கம் வந்து 4 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் வந்து பார்த்திருக்காங்க. இவங்களோட முக்கியமான கான்சென்ட்ரேஷன் வந்து செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் மட்டும் இருக்கு. அதுல மட்டுமே இவங்க பிரான்ச்சஸ் வந்து 41.62% வந்து இருக்கு. செமி அர்பன் ஏரியாஸ்ல 34.68% வந்து இருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல 23.70% இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல, அதுவும் டயர் 3 சிட்டிஸ்ல ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும், மார்ஜின்ஸ் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 21.68 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் வந்து 13.22% இருக்கு. காசா ரேஷியோ 37.76% வந்து இருக்கு. ரீட்டைல் அசெட் அண்ட் ரீட்டைல் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உயர்ந்திருக்கு. செக்யூர் அசெட் வந்து 99.84% இருக்கு. அதுல 85% மேல வந்து கொலாட்டரல் அகைன்ஸ்டா செக்யூர் லோன்ஸா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆல்மோஸ்ட் 4 to 4.5% அளவுக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல 6 month ஃபினான்ஷியல் இயர் 2024 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அசெட் குவாலிட்டியை குறிக்கிற கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ பாத்தீங்கன்னா 2.74%, 1.36% அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 1.29% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா 16.4% அளவுக்கு இருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து 50%க்கு மேல இந்த கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனி பேங்கிங் செக்டர்ல இருக்கனால இந்த மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பேங்கிங் எடுத்து பார்த்தாலும் இந்த மெட்ரிக்ஸ் நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஃபினான்ஷியல் 2023 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 19 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸ் வராங்க. ஃபார்வர்ட் லுக்கிங்
earnings பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2024 earnings எடுத்து பார்க்கும்போது 19.38 இருக்கு. ஸோ இவங்களோட பிஎஸ்லாம் என்ன பிரைஸ் டு earning ரேஷியோ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா 19.3, 26.5, 15.1, 11.2, 8.64 அந்த பிரைஸ் டு earning ரேஷியோ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிஎஸ் விட கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ பிரைஸ் டு earning ரேஷியோ மேக்ஸிமம் பேங்கிங்க்கு பார்க்க மாட்டோம், நீ பிரைஸ் டு புக் வேல்யூ தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட ஐபிஓ நேவ எடுக்கும்போது, அதாவது கரண்ட் ஐபிஓ நேவ எடுக்கும்போது இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ 2.32 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ நேவான 232 ரூபாய் எடுக்கும்போது இவங்க பிரைஸ் டு புக் வேல்யூ 2.01 இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் புக் வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்காங்க. அதை குறிக்கும் போது கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் சைட் வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோன்னு சொல்லி தோணுது. இந்த கம்பெனி ரெகுலரா கடந்த 3 வருஷமா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 2021 8% டிவிடெண்ட், ஃபினான்ஷியல் 2022 10% டிவிடெண்ட், ஃபினான்ஷியல் 2020 12% டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே நார்த்தன் இந்தியால வந்து ஸ்டேட் இருக்கு. முக்கியமா பஞ்சாப்ல மட்டுமே 85% அளவுக்கு பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லோக்கல் ஏரியா பிரான்ச்சா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா உயர்ந்திருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனில இருக்கிற இன்னொரு ரிஸ்க்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில கான்டிஜென்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு, சில ஷூரிட்டிஸ் வந்து அஷூரன்ஸ் பண்ணிருக்காங்க, சில ஷேர் ரிலேட்டட் நியூஸஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மேல வந்து இருக்கு. அதெல்லாம் ரிஸ்கா பார்க்கப்படுது. இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 10% அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இருக்கு. ஸோ எவ்வளவு ஒரு லாட்டுக்கு வந்து இவங்க ஜிஎம்பி காட்டுதுன்னா 50 ரூபாய் அளவுக்கு ஒரு ஷேருக்கு வந்து காட்டுது. ஸோ 518 ரூபாய் அளவுக்கு இந்த ஷேர் லிஸ்டிங் கெயின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஃபயர் ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கா இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ண என்ன சொல்ல விரும்புனா ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஐபிஓ வந்து வருது. ஸோ ஆல்ரெடி இந்த ஐபிஓட வேல்யூவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. 20% 25% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைச்சாலே, ஒரு நார்மல் லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைச்சாலே நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னா என்ன சொல்ல விரும்புனா ஷார்ட் டேர்ம்ல இந்த கிரெடிட் காஸ்ட் ரேஷோ, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினோ, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்க போகுது. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம் இன்டாக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களோட அப்செட் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். காரணம் இவங்க வேல்யூவேஷன்ஸ் 19 டைம்ஸ் இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூ 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற ஐபிஓல ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை கம்பேர் சொல்லும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கிறதுனால இவங்களோட அசெட்ஸ் எல்லாம் செக்யூர்டா இருந்தாலுமே வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கனால பார்த்து யோசிச்சு வந்து கன்சிடர் பண்றதுதான் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப கம்பேரிட்டிவ்ல ஒரு ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்திருக்காங்க. அந்த வேல்யூவேஷனும் இந்த வேல்யூவேஷனும் அவங்க பிரசன்ஸும் இவங்க பிரசன்ஸும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜனா கொஞ்சம் இவங்களை கம்பேர் பண்ண சொல்ல வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா பிரைஸ் டு புக் வேல்யூ 2 டைம்ஸ் கீழே இருக்கிறதுனால ஸோ லாங் டேர்ம் வியூ எடுக்கும்பொழுது கொஞ்சம் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணி. என்னன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்க ஹார்ட் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மாடல்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.